ரொம்ப பயமா இருக்குது. அது நகர்ந்து வந்தா ஓ எந்த அந்த ப்ளூபெர்ரி காய்ச்சி தொங்கு காஞ்சி கிடக்கு. ஓ பெரிய கோட்டை போல இருக்கு. ஏதோ ஹிஸ்டாரிக் பிளேஸ் இது. அவங்களுடைய பெட்டுக்கு பிடிச்சது போல இருக்குது. த்ரில்லர் படத்துல போனா அப்படி இருக்கு. ஹலோ ஹவாயோ. மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு, பொண்ணு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குல்ல. லட்டு பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களே நீ பார்த்தீங்கன்னா சூப்பரான அடிப்பொலியான நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்த விளாக் இந்த வீடியோ வந்து சோளக்காட்டிலேருந்து தொடங்குது பாருங்க. யூகேல டெவன் ஈஸ்ட் டெவன் இருக்கிறோம் கேட்டிங்களா? இங்கே பாருங்க மக்களே, சோளக்காடு இதெல்லாம் வந்து நேற்றுக்கு எங்கள் எஜமானி சொன்னார், இங்கே உள்ள கால்நடைகளுக்காக வளர்க்குறாங்களாம் இந்த சோளம். ஆள்கள் சாப்பிட்டதுக்கு இல்லை. நான் நினச்சேன் இங்கே ஆள்கள் சாப்பிடாது, இது கால்நடைகளுக்காக வளர்க்குறோம். சோள கீழே இது விட்டுருக்குது இல்ல, சோள கதிர் இருக்குது. அதை எடுத்துட்டு மீதியை வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 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 சொன்னது மெய்ஸ் ஃபார் தி கேட்டல்ஸ்னாரு. மெயினா ஓகே. அப்ப இது பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. என்ன இந்த அந்த ப்ளூபெர்ரி காய்ச்சி தொங்கு காஞ்சி கிடக்குல. இங்க பறிக்கிறதுக்கே ஆள் இல்ல கேட்டிங்களா? ஃபுல்லா வந்து விவசாயம் தான். இங்க விவசாயம் வந்து மனிதர்களுக்கான விவசாயம் இல்ல, ஆடு மாடுகளுக்கான விவசாயம் கேட்டிங்களா? இது சுத்திலும் விவசாயம் தான். இங்கே வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இங்கே கட்டி விட்டுருக்குறாங்க. அதுக்கு அங்கேயும் பல ஏக்கர் கணக்கில் விவசாயம் நடக்குது. இங்கேயும் பல ஏக்கர், அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பல ஏக்கர் கணக்கில் விவசாயம் நடக்குது. இந்த விவசாயம் எல்லாமே ஆடு மாடுகளுக்கானது, மனிதர்களுக்கானது அல்ல கேட்டிங்களா? அந்த மாடு இதை சாப்பிடும், அந்த மாட்டு பாலை நம்ம குடிச்சுக்கிட்டு நம்ம அது மாட்டை வந்து விற்பாங்க. அதெல்லாம் தான் அங்கே உள்ள பிஸ்னஸ் கேட்டிங்களா? பலருக்கும் வந்து யூகேன்னா இங்கே எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்லாம் இருக்கும்ல, அப்படிலாம் கிடையாது. இது வேறு விதமான ப்ரொடக்ஷன். இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் தெரியுமா? ஒயிட் லேடியை பார்க்க போகிறோம். ஒயிட் லேடி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ். போகிற வழியெல்லாம் அங்கங்கே ஃபார்மு, வீடு, பண்ணை. Turn left onto A35. இறங்கி ஒரு வேளை நடந்து கூட போக வேண்டியதாக இருக்கலாம். ஹைக்கிங் ஆமாம், நடந்து போக வேண்டியது. அப்படி போகிறது ஒரு டீ ரூம் இருக்குது பாருங்க. இது என்னன்னு தெரியல இந்த ஊரில். அங்கங்கே இந்த மாதிரி பொம்மைகள் சேர்த்து வச்சுருக்குறாங்க. இப்போ வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. லிட்ஃபோர்ட் இப்போ நம்ம எடுக்கிறது. இது ஒரு பாப்புலரான வில்லேஜ். இங்கே போட்டுருந்துச்சு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கேயும் பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. அடுத்த தலைவர் உட்காந்துருக்காங்க. ஆமாம், இது எப்படின்னா இந்த ஊரே கொண்டாடுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வில்லேஜ் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குங்க. என்ன ஃபெஸ்டிவல் எனக்கு தெரியல. இங்கே ஒரு 30 பவுண்டுக்கு சைக்கிள் விலைக்கு போட்டிருக்கிறாங்க. ஆமாம், அந்த 30 பவுண்டுக்கு சைக்கிள் விலைக்கு போட்டிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு கிராமம். கிராமம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எத்தனையோ கிராமத்தை எல்லாருக்கும் காணிச்சு வச்சுது. இது ஒரு கிராமம். அதில் இப்போ நம்ம சேனலில் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கிராமம்தான். இங்கிலாந்து கிராமம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க. கிராமத்தில் எப்படி கார் ஓட்டிட்டு போகிறாங்க. கிராமத்தில் ரேஞ்ச் ரோவர்ஸ் இப்படித்தான் இருக்குது. அதான் இங்கே அந்த கால்நடை பிஸ்னஸ் இருக்கிறதுனால எல்லாருக்கும் அது பெரிய பணக்காரங்களா தான். இங்கே பாருங்க, செம்மையா இருக்குல்ல. பண்ணும், ரொம்ப அற்புதமா இருக்கு. சர்ச்சை பாருங்க. சர்ச்சை போய் பார்த்துட்டு போமா. ஒயிட் லேடியை பார்க்க கூட்டிட்டு போறேன், ஒயிட் லேடியை போய் பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப பயமா இருக்குது. பயங்கரமா இருக்குது. திருவிழா கொண்டாடுவாங்க. செம்மையா இருக்கு. ஒயிட் லேடி ஆஃப் ஜோ. சூப்பரா இருக்குது. பயமா இருக்குது. எனக்கு ஆளுகள் 1-2 அங்க போயிட்டு இருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அவங்களே உண்மையான ஆளா என்னன்னு தெரியல. என்னது உண்மையா? அது நகர்ந்து வந்தா அப்படி இருந்துச்சு. நகர்ந்து வந்தா அப்படி எப்படி ஆடு ஒயிட் லேடி. இருக்கிறத பார்த்தா பய மாதிரி இல்லை. உங்களை பார்த்தா கடிச்சு விட்டுது. கடிச்சு மட்டும் இங்கே பாருங்க, இங்கே வெட்டுருவாள் பார்த்தீங்களா? வெட்டுருவாள். இதுக்கு எல்லாமே ஹிஸ்ட்ரி ஏதோ இருக்குது. ரைட் ஆஃப் ஜாக்சன். ஓகே. ஓ பெரிய கோட்டை போல இருக்கு. ஏதோ ஹிஸ்டாரிக் பிளேஸ் இது. நீங்கள் தனியாக போய் எடுக்க எங்க பயம். ரெக்டர் இது. நாங்களே தீம் டிஷர்ட் போட்டிருக்கோம் பிளாக் கலர்ல. இது இடத்துக்கு ஏற்றபடி. இது என்னது, கோட்டையா? ஆமாம், காசு. காசு இருக்கு பாருங்க. பழைய 195ல் கட்டின காசு இன்னும் அப்படியே இருக்குது பாருங்க. அப்போ டெக்னாலஜி வச்சு கட்டியிருக்காங்க. ஓ இங்கே பெரிய குழி இருக்குடா.
ஓ மை காட். ஓகே, இது இந்த இடத்த ஆண்ட ராஜாவோட கோட்டை. இது ஒரு வியூ பாயிண்ட்னு போட்டிருக்கு. செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு பழங்காலத்து அப்படியே ஒரு ஃபீலை கொடுக்குது. ஓகே, அடி போவோம். வா வா வா. ஓகே, லெட்ஸ் கோ. இன்னைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரே பேய்க்கதை தான் கேட்டிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, சர்ச் அப்படின்னா இது வந்து கலரே சுத்தின சர்ச்சு. பயங்கரமா இருக்கு. ஹாரி பாட்டர் மூவில எல்லாம் வரக்கூடிய அதனால அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கலர்லாம் எப்படி இருக்கு பாத்தியா? ரொம்ப அழகா இருக்குது. இறந்தவர்களின் ஆன்மா இங்கே இளைப்பாரி கொண்டிருக்கிறது. ஓகே, அவங்கெல்லாம் போய் ஒரு விசிட் போட்டுட்டு போமா? விசிட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு பாடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன. இது வந்து இங்கிலீஷ் கல்ச்சரில் வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒன்று கேட்டிங்களா? ஒரு வில்லேஜ் இருக்கும், அந்த வில்லேஜில் உள்ள கல்ற தோட்டம் இருக்கும். அந்த கல்ற தோட்டத்தோட அது பக்கத்தில் என்னடா ஒரு சர்ச் இருக்கும். என்ன ஹிஸ்டரி படிக்கிறியா? இல்லை, பயந்துட்டியோ? இதுக்கெல்லாம் பயப்படாத. அங்க பாருங்க கல்றைகள்லாம். இதுல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல். என்ன ஒய்ஃப்காக எழுதியிருக்காரு. சின்ன பிள்ளைங்க கல்ற போல. இது பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பிடிச்ச சிலைகளும் கூட வச்சிருக்காங்க. ஒரு நாய் சிலை வச்சிருக்காங்க பாரு. அவங்களுடைய பெட்டுக்கு பிடிச்சது போல இருக்குது. ஒரு கல்லறை இதை வந்து எப்படியோ போட்டிருக்கலாம் அவங்க. ஆனால் எவ்வளோ நீட்டாக இருக்குது. சோறு போட்டு சாப்பிடலாங்க வந்து. இங்கே இளைப்பாறு ஆன்மாக்களும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே சர்ச்சை சுற்றி போகுது கல்ற. சர்ச்சுக்குள்ளே போகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பீரியடுங்க. இது இங்கிலாண்டில் வந்து ஒரு பீரியடும் ஒரு காலகட்டம். ஓகே, ஸோ இது நார்மன் பீரியட் அப்படிங்கிறது வந்து தான் ஃபஸ்ட்டு சாக்ஸ்டன். ஓகே, சாக்ஸ்டன் பீரியட் ஏர்லி பீரியட். அதுக்கப்புறம் நார்மன்ஸ் வந்து அவங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து குடியேறின பீரியட். அதுக்கப்புறம் மெடிவல் பீரியட் இப்படி போயிட்டு வருது. இந்த பில்டிங்லாம் இந்த சாக்ஸ்டன் காலத்தில் கட்டினது. ஸோ இப்போ நல்லா சர்ச்சு பார்த்தோம். இப்போ அடுத்தது அப்படியே வந்து வாட்டர் ஃபால்க்கு போகுது. இங்கேருந்து ஒரு 3 மினிட்ஸ் அங்கேருந்து இந்த சர்ச்சு நடக்கக்கூடிய தூரம் தான். ஐயோ, சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். ரொம்ப கூலாக ஹிஸ்டாரிக்கல் இடம். இப்போ ஒயிட் லேடி வாட்டர் ஃபால் போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது, அடிப்படியாக இருக்குது. நல்ல வெதர் கூட இன்னைக்கு. ஐ திங்க் இந்த இடம்லாம் எந்த வெதர்ல வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஈவன் நீங்க விண்டர்ல வந்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். விண்டர்ல வந்து அது ஒரு தனி அழகா இருக்கு, டிஃபரெண்ட் அழகா இருக்கும். 200 yards turn right. நம்ம வந்திருக்கிற இந்த கிராமத்தோட பேரு லிட்ஃபோர்ட். ஓகே, லிட்ஃபோர்ட் வந்து எப்படின்னா சாக்ஸ்டன் காலத்துல உள்ளது. ஃபர்ஸ்டா இங்கிலாந்து தொடங்குச்சுல, அந்த காலத்துல இருந்து இந்த வில்லேஜ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ். அந்த ஓல்ட் போஸ்ட் ஆஃபீஸ். பாக்கெட்ல இதெல்லாம் வச்சிருக்காரு, துப்பாக்கி. அது நல்லா இருக்கு, அழகா இருக்கு இந்த வில்லேஜ். வீடுகள்லாம் நல்லா இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஓல்டஸ்ட் ஒரு அந்த காலத்தில் ஒரு டவுனாக இருந்துச்சு. இப்போ இது வில்லேஜ் ஆயிடுச்சு. கல்லு எல்லாம் கல்லு வீடு. இங்கே ஒரு தலைவர் இருக்காரு பாரு. ஹலோ, ஹவாயோ. சின்ன பிள்ளை. இந்த ஸ்கேட்டிங்லாம் போவாங்க அந்த போர்டில். இது என்னது, சர்ச்சா? வீடு அப்படி இருக்கு. வீட்டில் எப்படி அலங்கரிச்சு எப்படி வந்து வெளியில் ஃப்ளவர் வாஸ்லாம் தொங்கிட்டு எப்படி வச்சுருக்காங்க. வீடுன்னு அப்படி தான் இருக்கும். அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு எல்லாம் இது பண்ணி அதை வளர்த்து கொண்டு வந்துட்டு விட ஒரு ரிட்டையர் ஆனவங்க வயசானவங்கெல்லாம் எப்படி நல்லா டூருக்கு அவங்க செட்டு சேர்ந்து அப்படியே டூருக்கு வர்றாங்க. அவங்க காலை பார்த்தீங்களா, செருப்பு போட்டிருக்காங்க, ஷூ இல்லை. சம்மர் ஆனதுமே செருப்பு. நம்மளாம் இங்கே ஷூ தானே போடுவாங்க. இங்கே பாருங்க, இங்கே பப்ளிக்கு பிரிட்டில் பை ஏன்ஷியன் ஸ்ப்ரிங்னு போட்டிருக்கு. பார்ப்போம். அங்கே போய் அங்கே ஒன்று வாட்டர் ஃபால்ஸ்னு அங்கே போனோம். அங்கே போயாச்சுன்னா அங்கே உங்களுக்கு இன்னும் 1/2 மணிக்கூர் நடக்கணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு டிக்கெட்டு போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமா? 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமா? நிறைய மலையாளிஸ் அங்கே மேலே போயிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க நல்லா இருக்குது வாட்டர் ஃபால்ஸ், ஆனால் சின்ன ஃபால்ஸு அப்படின்ட்டாங்க. அதனால ஒயிட் லேடி நம்மளை ஏமாத்திருச்சுது. வழி பார்க்க சூப்பராக இருக்கு. ஆமாம், டயர்டாக வாங்க. ஏற்கனவே நிறைய நடந்தாச்சு. நம்ம த்ரில்லர் படத்தில் போனால் அப்படி இருக்கு. வாய்க்கால் போல போகுது, தண்ணி இல்லை.
is an important Saxon town which had been fortified during the region King Alfred against the invading. அதாவது 871 to 899 டைமில் இங்கே வந்து இப்படி ஸ்ப்ரிங்லாம் வந்துருக்குது. அதை சுற்றிலும் விவசாயம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்ப்ரிங் இப்போ இல்லை இல்லை இந்தாங்க போகுது இல்லை தண்ணி இதுதான் இங்கேவா போகுது. இதுதான் ஸ்ப்ரிங் எப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல அப்போ அந்த காலத்தில் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். இப்போ குட்டியாக போகுது. இந்த அழகாக போகுது. பயங்கர ரிலாக்ஸாக ஒரு லஞ்சு முடிச்சிட்டேன். நான் காட்டு சாப்பாடு கொண்டு வந்ததை பழைய ஹிஸ்ட்ரி பழைய மன்னர் பரம்பரை அந்த காலத்துக்கெல்லாம் போயிட்டியா எனக்கு பழைய ஞாபகம் வருது. இந்த போர்டில் போட்டிருக்க அந்த குயின் அந்த ராஜா அது நீ நானாக தான் இருந்திருப்போமோங்கிற எனக்கு ஒரு பல பிறவிகள் எடுத்து அப்படி வந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது இந்த இடத்துக்கு வந்தது. பார்த்தீங்கன்னா இந்த 1000 வருஷத்துக்கு மேலான அந்த ஒரு இடத்துல இருந்து ரொம்ப ஏதோ ஒரு பழைய உலகத்துக்கு போயிட்டோம். இங்கே வந்துருந்து ஏதோ எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்குது. சில நேரம் கனவுல அப்படியே வரும்ல அப்படி அதாவது ரொம்ப ஒரு சவுண்ட் எதுவுமே இல்லை, சத்தமாக இருக்குது. அப்படியே இருக்கலாம் மணிக்கூர் கணக்கில், எந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. அப்படியே இந்த இது கூட இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து இங்கே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இப்போ கிளம்புறோம். இப்போ வந்து எல்லாருக்கும் சாப்பிடணுமா. இவர் நாங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் சோத்தை எடுத்து போட்டு வந்தோம். இவர் சாப்பிட்டாரு. அங்கே ஒரு நல்ல சூப்பரான ஒரு பப் இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட போகிறோம். ஓகே, நான் வந்து டெசர்ட் சாப்பிட போகிறேன். நீங்கள் எனக்கு சாப்பிட போகிறீங்க? நான் டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கலாம்னு இருக்கேன். ஓகே, இந்த பப்புக்கு வந்தாச்சு, சாப்பிட போகிறோம். ரெண்டு லைட்ஸ்லாம் வச்சு Bank holiday special. Turkish Akshaya pudding with mustard, red onion, marmalade, watercress. So usually வந்து பப்ல தான் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சாப்பாடு இருக்காது. இந்த பப்ல 8:30 வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. 5 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் ஒன்லி ட்ரிங்க்ஸ் தான், ஃபேமிலி அலவுடு கிடையாது. பட் இந்த பப்ல இது வந்து ஃபுட்டுக்குன்னே உள்ள பப். இங்கிலாந்துக்கு டூரிஸ்ட் வராங்க, இங்கிலீஷ் பிளேசஸ்க்கு டூரிஸ்ட் வர்றவங்களுக்கு வந்து மஸ்ட்டு விசிட் பிளேஸில் ஒன்று வந்து பப்ஸ். இங்கிலீஷ் பப்ஸ், இந்த ஓல்டன் ஸ்டைலில் பப்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கல்ச்சர் அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். அங்கே போய் இங்கே வந்து ஆல்கஹால் தான் சாப்பிடணும்னு இல்லை. எத்தனையோ பேர் ஆல்கஹால் சாப்பிடாம சாதாரண காஃபி, டீ, கோக்கு இந்த மாதிரி குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸே இங்கே எவ்வளவோ இருக்குது. பப்பு ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பப்பில் வந்து சாண்ட்விச்சஸ், கிளப் சாண்ட்விச்சஸ்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பசங்க அன்றைக்கி அதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. ஏதோ பீஃப்லாம் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, பர்கர். நாங்கள்லாம் ரொம்ப சாப்பிடணுங்கிற மூட் இல்லாமல் இன்றைக்கி ஸ்கோன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஆர்டர் பண்ணிக்கிறோம். பட் பப்பில் போனால் சாண்ட்விச் மஸ்ட்டு. இங்கிலாந்துக்கு நீங்கள் டூருக்கு வரீங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை நான் இங்கிலாண்டில் இருக்க இது நாள் வரை நான் பப்பை விசிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுவேன். அக்கா சொல்கிறேன், கேரண்டியாக. ஃபேமிலியோடு போகலாம். நல்லா ரொம்ப வெல்கமிங்காக இருப்பாங்க, ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். சண்டேஸில் போய் பாருங்க, நல்லாயிருக்கும். போயிட்டு வந்து சொல்லுங்கள், கமெண்டில் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். போகிறதுக்கு முன்னே பார்க்கறதுக்கு முன்னே தப்பாக கமெண்ட்டை கொடுக்காதீங்க, கேட்டீங்களா? கார்டன், அட்டாச் கார்டன் இருக்குது. கார்டன்லேயே உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. கார்டனில் சாப்பிட்றாங்க. லைட்டு ரிஃப்ளெக்ஷன் அது வந்து இந்த சாம்பலால் கூடிய இதை எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. பப் டூர் இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டூரில். இது குளிர் காலத்தில் இங்கே தீ போடுவாங்க. இப்போ கொஞ்சம் வெயில் காலம் தான் போடலாம். Would you like milk and sugar as well? Yes. No? I'll be right back with the Thank you. டீ வந்துருச்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. மில்க் கொஞ்சம் கூட தான் கிடைக்கும். இல்லை ஹாட் மில்க் கேட்குவா? hot milk? Yeah, that's fine. இங்கே பாருங்க, என் முக்கமாக இருக்குது. 2 இது என்னடா மீடியமாக half a pint ஆஃப் கோக். இங்கே எல்லாமே வந்து இங்கே ட்ரிங்க்ஸ்லாம் வந்து இந்த pint இந்த மாதிரி தான். 1 pint, half pint இப்படி தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். இன்றைக்கி பியரில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் a pint, மில்க் ஆர்டர் பண்ணாலும் a pint, half a pint. இதான் இங்கே உள்ள அளவுகள், கேட்டிங்களா? லிட்டர் அதெல்லாம் கிடையாது. மாடர்ன் வே ஆஃப் சேயிங் இட். ஓல்டு இங்கிலீஷ் வந்து பாயிண்ட். இது இப்போ வந்து மில்க் வந்து ஹாட் மில்க் கேட்டிருக்கேன், கொண்டு வர்றாங்க. இது நம்ம வந்து டாப் வாட்டர்னு கேட்டால் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த அக்கா ஒரே டீயை குடிச்சு காணிக்காங்கன்னு நினைக்காதீங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹாட் மில்க் கேட்டேன். ஓகே, ஹாட் மில்க். டீயை ஊற்றிட்டு தான் மில்க் ஊற்றணும். ஓகே, இன்னைக்கு இப்படி ஊற்றுவோம். இதோட டீ ஆகவே இல்லையோ? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். உங்களால் தான் நான் சீக்கிரம் ஊற்றுனது. இல்லை, சில இது ப்ரூ ஆகாமல் டேஸ்ட்டாக கலர் இருக்காது, அந்த அளவுக்கு கலர் இருக்காது. இப்போ உடனே குடிக்க முடியாது, இது கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ வந்து பப் பிரேக்னே இருக்கும், பப் வீக்கெண்ட் பிரேக்னே இருக்கும். அப்படி என்ன கேட்டிங்கன்னா இந்த பப்லெல்லாம் மேலே தங்குறதுக்கு ரூம், கேட்டிங்களா? ஸோ பப்பில் சாப்பிட்டுக்கிட்டு மேலே தங்கிக்கலாம். வருங்க, சூப்பர் ஃபுட்டு.
இது வந்து ரோஸ்ட் பீஃப். ஓகே, ரோஸ்ட் பீஃப் சண்டே லஞ்ச், சண்டே ரோஸ்ட் சூப்பராக அடிப்படியாக இருக்குது. அது என்ன லீவ்ஸ்? அது என்ன லீவ்ஸ்? கீரை, ஒரு வகையான கீரை. அது மேலே இருக்கிறது தான் யார்க்ஷயர் புட்டிங், கீழே இருக்கிறது பீஃப், அதுக்கு மேலே வந்து ரோஸ்ட் வெஜிடபிள்ஸ், ரோஸ்ட் பொட்டேட்டோ. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோன்ஸ். ஓ மை காட், இது பயங்கர பெருசாக இருக்குது ஸ்கோன்ஸு. இதில் வந்து க்ளாட்டட் க்ரீம். இந்த டவன்லலாம் இது ரொம்ப பாப்புலர். இது வந்து ஸ்ட்ராபெரி ஜாம். இதை வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். அடிப்படியாக இருக்கும். பீஃப் பர்கர், சிப்ஸ். ஓகே ஓகே, நீ சாப்பிடுவோம். இந்த பப்பில் தான் நாங்கள் இப்போ சாப்பிட்டோம். சூப்பராக இருக்கலாம். மேலே இருக்கிற ரூம்ஸ் ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா வெரி ஒர்க். எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 55 பவுண்டு. 54 பவுண்டு. 54 பவுண்டுனா ஒரு 5000 ருபீஸ். ஒரு 6000 ருபீஸ்க்குள்ளே இருக்கும். கேட்டிங்களா? 6000 ருபீஸுக்கு சூப்பர் ஃபுட்டு. அவன் சாப்பிட்டாலும் அந்த பீஃப் சாப்பிட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பீஃபெல்லாம் வந்து நல்ல ப்ரீமியம் கட். ஓகே, இனி வந்து வீட்டை நோக்கி போகணும். இன்றைக்கி ஒயிட் லேடியை பார்த்தோம். ஒயிட் லேடி ஃபால்ஸை பார்க்கல, பட் ஒயிட் லேடியை பார்த்தோம் இன்றைக்கி. ஹிட் ஆஃப் த டே. பட் நல்லா வில்லேஜில் நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இந்த வில்லேஜை விட்டு போகிறதுக்கே எங்களுக்கு மனசு வரல. சர்ச்செல்லாம் பார்த்தீங்களா, கல்லறை இதெல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப பாசிட்டிவ். அங்கே பயம் அப்படிலாம் வந்து இருக்கும் ஒரு கல்லறைக்குள்ளே போகும்போது, பட் இருந்தாலும் பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு வைப் இந்த இதில். அதில் எங்கள் கூட ஒரு லேடி பார்த்துட்டே வந்தாங்க. அவங்க என்ன எழுதி வச்சுருந்தாங்க அதில்? அவங்க அதில் வந்து நம்ம விசிட்டர்ஸ் போகிறவங்க எழுதி வைக்கலாம். அவங்க எழுதி வச்சுருந்தாங்க, திஸ் இஸ் அ மேஜிக்கல் சர்ச், ஐ வாண்ட் டு ரைட் அ போயம் அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட் இன் ஹியர் அப்படின்னு எழுதி வச்சுருந்தாங்க. வா, அழகான போய் எழுதிட்டு என்னுடைய கடைசி நாட்கள் வாழ்க்கையில் நான் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நீலா துயில் எடுக்கணும்னு அவங்க எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து வில்லேஜ் ஹால். நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம் இதுக்கு பாருங்க, ஒவ்வொரு பஞ்சாயத்தில் ஒரு சின்ன மீட்டிங் ரூம் இருக்கும் தெரியுமா? ரூம் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி. பார்த்தீங்களா வில்லேஜ் ஆஃபீஸர்? வில்லேஜ் ஆஃபீஸர் நோட்டீஸ் போல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். யோகா கிளாஸ் கூட நடக்குது பாரு. யோகா கிளாஸ் நடக்குது. ஆர்கேஞ்சல்ஸ் வே செப்டம்பர். ஓகே, ரொம்ப நல்லா. அதாவது கம்யூனிட்டி இங்கே இந்த வில்லேஜில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி நடக்குது. இந்த வில்லேஜ் பேரிஷ் கவுன்சில் எல்லாம் ஒரு வில்லேஜ் ஒரு பேரிஷ் ஒரு பங்கு. நம்ம ஊரில் சர்ச்சுகளை சொல்லுவோம்ல, ஒரு பங்கு, அது மாதிரி பங்கு. பேரிஷ் கவுன்சிலோட அஜெண்டா ஜூலை 2025 அஜெண்டா என்னன்னு பாருங்க. அப்பாலஜிஸ் ஃபார் ஆப்சன்ஸ், டிக்ளரேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அஃபோர்டபுள் ஹவுசிங் சர்வே. மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அங்கே வந்து அவங்க பேசுவாங்க அந்த வில்லேஜ் இதில். இங்கே பாருங்க, அதாவது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது தமிழில் என்ன சொல்வீங்க? மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, கம்யூனிகேஷன். அதில் வந்து பிரிட்டனில் இன்றைக்கும் மிக அதிகமாக இடம், எத்தனை ஃபோன் வந்தாலும் மிக அதிகமாக இடம் வைப்பது இந்த லெட்டர். 9 AM மண்டே டு ஃப்ரைடே, 7 AM சாட்டர்டே. ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் கல்ச்சர். அந்த காலத்து ஃபோன் உங்களுக்கு தெரியும், நேரங்களில் காமிச்சிருக்கோம் நாங்கள். உலகத்துக்கே ஒரு ஐகானிக்கான ஒரு இது. பல கிராமங்களில் வந்து அது வந்து ஒரு புக் லைப்ரரியாக கூட யூஸ் பண்ணுறாங்க. காரில் வரும்போது பார்த்தோம், நான் திரும்பியும் காணிக்கிறேன். ஒரு இங்கிலீஷ் வெட்டிங் இல்லை வந்து மாப்பிள்ளை எப்படி இருப்பார், பொண்ணு எப்படி இருக்கும், ஒரு சாப்பல். ஓ, இங்கே ஏதோ வெட்டிங் நடந்திருக்கும் போல. என்ன பாருங்க, பழங்கள் பூத்து குலுங்குது. ஓ, அங்கே பாரு, ஆப்பிள் மரமா அது? ஆப்பிளா பேரா? ஏதோ ஒரு பீச்சஸ் என்னமோ. ரொம்ப அழகா இருக்கு. இவர் கார்டனர் கேட்டிங்களா? கழுத்தில் எல்லாம் கட்டி தொக்க விட்டுருக்காங்க. வெங்காயம், கேரட்டு. அங்கே ஸ்ட்ரீட்டு காணிக்கிறேன், ஒரு நெஜ ஸ்ட்ரீட்டு காணிக்கிறேன், ஒரு சில்வர் ஸ்ட்ரீட். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்குலாம் இது வந்து சாக்ஸ்டன் பீரியட், அந்த பீரியடில் உள்ள ஒரு கிராமம். வாக்கிங்கே ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ் பிளேஸ். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிராமத்திலே ஒரு எப்படி ஒரு அழகாக வச்சுருக்காங்க பாரு. இங்கே ஒருத்தர் இருக்கார் பாரு, இவர் காவல்காரர் போல் இருக்கார் பார்க்க. இப்போது நம்ம ஊர் கிராமங்கள்ல எல்லாம் போனால் கிழக்கு தெரு, மேற்கு தெரு, அந்த ஜாதி தெரு, இந்த ஜாதி தெரு அப்படிலாம் இருக்கும். ஓப்பனாக சொல்லப்போனால் இப்போ கிராமங்கள் அப்படி தான் இருக்கும். அப்படி தானே நம்மளாம் கிராமங்களில் வாழ்ந்து வந்தவங்க தானே. பட் இங்கே அது அப்படிப்பட்ட கிளாசிஃபிகேஷன் ஸ்ட்ரீட்டுகள் இல்லை. வேறு கிளாசிஃபிகேஷன் இருக்குது, இருக்கலாம், அது தெரியல. ரேஷியல் கிளாசிஃபிகேஷன் எல்லா இடத்துலையும் மனுஷன்னா ஒருத்தன் இருக்கிற இடத்துல வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு வகையான கிளாசிஃபிகேஷன் இருக்கலாம். ஒரு மேம்பட்டு மக்கள் ரொம்ப ரிச்சானவங்க, மிடிலானவங்க, லோவானவங்க, அந்த வகையில் இருக்கலாம். காலில் கூட்டினவங்க, குறைஞ்சவங்க, அப்படிலாம் இருக்கலாம். பட் எங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியல. ஓ, இந்த காரை பாருங்க, அந்த காலத்துக்கார். ஓ, பரவாயில்ல, ஜிப்பு இருக்குது. ஓ, அப்படி மூடி போட்டான்னு உள்ள தூசி போகாது. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு மாட்டு பண்ணை ஆன் த வேல எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பர்
சூப்பரா இருக்குது. என்ன மாடு, எத்தனை மாடுகள். இதான் அந்த ஜெர்சி இன மாடுகள். மாட்டை கட்டுறவர், மாடு மேய்க்கிறவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. எல்லாம் ஓடுது. ஆமா, எல்லாம் கெட்ட, எல்லாத்துக்கும் தண்ணி காணிச்சு முடிச்சு இப்போ ஜம்முன்னு போகுது பாரு. அடுத்த ஷெட்யூல் நல்ல பால் கறக்கும். ஓகே, டாடா, பை பை. போகிறதுக்கே மனசு இல்லை அதுகளை விட்டுட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னைக்கு சூப்பராக ஒரு இங்கிலீஷ், அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜ் பார்த்துட்டு வந்தோம். டேசி காட்டேஜுக்கு தான் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய வீடு. டேசி காட்டேஜுக்கு இப்போ வந்தாச்சு. இனி வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இங்கிலீஷ் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோஸ் நீங்கள் நிறைய பாருங்கள். இது மாதிரி நிறைய வந்து நாங்கள் அங்கே போய் அப்பப்போ என்னைக்கு போட்டாலும் என் மக்களை எப்போது எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் இதெல்லாம் எடுத்து போடுவேன் கேட்டிங்களா. ஸோ இந்த வீடியோ எங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். until then பாய். முடிஞ்சவரை இந்த வீடியோலாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயோ படித்தது நம்ம ஒரு இடத்த பார்க்காம அப்படி சும்மா படித்தது தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த இடத்த இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க, இந்த மாட்டு பண்ணையை பாருங்க. ஓ மை காட், லுக் அட் தட். பாருங்க, இன்னும் க்ளீன் பண்ணல. இன்னும் க்ளீன் பண்ணல போல. எல்லாம் காலையில மாடெல்லாம் இந்த மணல் போல போட்டிருக்காங்க. ஆமா, அங்க மணல் போல நல்ல சுகமா படுத்துருக்குது பாரு. ஸோ இதான் இங்கே மெயின் பிஸ்னஸ். எப்படி நம்ம ஊரில் ஃபார்ம் சொன்னாச்சுன்னா வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் போடுறோமோ அது மாதிரி இங்கே மெயின் பிஸ்னஸ் தான். நல்லா செழிப்பாக இருக்குது எல்லாம் மாடு. புல்ல இப்படி சைடில் போட்டிருக்காங்க. இங்கே தண்ணி வச்சிருக்காங்க, தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. பாய்.